ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லாரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன அப்படின்ட்டு ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். இது பார்க்கும்போது இந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியலோட சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்குற இந்த மெட்டீரியலோட பேர் சர்தோசி அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த சர்தோசிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல். பீட் ஒர்க்கை விட இந்த சர்தோசி ஒர்க்குக்கு தான் ப்ளவுஸ்க்கு அதிக மார்க்கெட்டில் அதிக ரேட் ஜாஸ்தி. இந்த மெட்டீரியல் பற்றி நம்ம படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சர்தோசி அப்படிங்கிற ஒர்க் ரொம்ப சிரமம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இது ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸி, நிறைய கிராண்ட் தரும், அதை விட அதிக டைம் எடுக்கும். இதுவும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு 2 டைப் ஆஃப் சர்தோசி வச்சுருக்கேன். இந்த சர்தோசிலேயே மொத்தம் 3 to 4 டைப் உண்டு. நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இந்த சாதாரண பிளெயின் சர்தோசி தான். இந்த சர்தோசி தான் நான் அதிகம் எடுப்பேன். இந்த சர்தோசி கூட நான் அதிகம் எடுக்க மாட்டேன். இதுதான் நமக்கு ஃபினிஷிங்கில் இருந்து பார்க்குறக்கு லுக்கு கூட இந்த சர்தோசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேஸ்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு நம்ம எம்போஸ்ட் லோட் ஸ்டிச்லாம் படித்தோம் இல்லையா? எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் படிச்சிருக்கிறோம். அப்புறமா எம்போஸ்ட் லீஃப் படிச்சிருக்கிறோம். இப்படி இதெல்லாம் பண்ணும்போது இந்த சர்தோசி நம்ம பேஸ் அந்த காட்டா ஸ்டிச் நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த சர்தோசி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் இன்னும் நல்ல எம்போஸ்டாக கிடைக்கும். காட்டா ஸ்டிச்சில் கிடைக்கிற எம்போஸ்ட்டை விட இந்த ஸ்டிச்சுக்கு இந்த சர்தோசி நீங்கள் அடியில் கொடுத்து பண்ணும்போது எம்போஸ்ட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். முதல்ல இந்த சர்தோசியோட பேர் தெரிஞ்சுக்கலாம். இது நார்மல் சர்தோசி சொல்லுவாங்க. நார்மல் சர்தோசியில் நம்ம கோல்டு யூஸ் பண்ணுவோம், சில்வர் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன கலர் தேவையோ எல்லா கலர்ஸும் அவைலபிள் கிடைக்கும். இந்த சர்தோசி நக்ஷி அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த சர்தோசி பழகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. முதல்ல நம்ம இந்த சர்தோசியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நான் 2 டைப் ஆஃப் சர்தோசி எடுத்திருக்கேன். இந்த 2 டைப்பில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இந்த சர்தோசி. இந்த சர்தோசி பாருங்கள், பார்க்க கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் பெரிய சர்தோசியாக இருக்கும். இதில் பழகிறத விட இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது உங்களுக்கு இன்னும் கூட சர்தோசி ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஈஸி. முதல்ல நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம முக்கியமாக நிறைய ஒர்க்குக்கு எடுக்கிறது இந்த சர்தோசி தான், இந்த பிளெயின் சர்தோசி தான். இந்த சர்தோசிலேயே நிறைய கலர்ஸ் கிடைக்கும். டல் கோல்டு கிடைக்கும், நல்ல பியோர் கோல்டு கிடைக்கும், அப்புறமா காப்பர், அப்புறமா மெட்டாலிக், இது எல்லாத்துலேயுமே நிறைய கலர்ஸ்லேயுமே இந்த சர்தோசி நமக்கு அவைலபிள் உண்டு. நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸ் பார்த்து வாங்கிக்கலாம். முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இந்த சர்தோசின்னு சொன்னேன் இல்லையா? சர்தோசியோட இன்னொரு பேர் ஸ்ப்ரிங்குன்னு கூட சொல்லியிருந்தேன். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இந்த சர்தோசியில் நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இந்த சர்தோசியை விட இந்த சர்தோசியில் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். இப்போ இந்த சர்தோசி பற்றி இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, இந்த சர்தோசி கண்டிப்பாக 1 டைம் யூஸ் தான். இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்திருக்கிறேன். இது நான் ஸ்ப்ரிங் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போது இதை லைட்டாக நான் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறேன். லைட்டாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும், இந்த சர்தோசி அப்படியே இழுத்தும். தெரியுதா? இது அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதான் இது 1 டைம் யூஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் நார்மலாக நான் உங்களுக்கு சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா? ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். அதில் எந்த அளவு கவனம் செலுத்துனீங்களோ அதே அளவு கவனம் உங்களுக்கு இந்த சர்தோசிக்கும் வேணும். அந்தளவு நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த சர்தோசி ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்தோசி நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நார்மலாக இந்த சர்தோசி இப்படி மொத்தமாக தான் வரும், நமக்கு பீஸாக கிடைக்காது. இப்படி கண்டினியூஸாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எடுக்கும்போதே ரொம்ப பொறுமையாக தான் எடுக்கணும். இப்படி மொத்தமாக பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது போல் இந்த சர்தோசி இழுத்துரும். நீங்கள் எடுக்கும்போதே ரொம்ப பொறுமையாக எடுக்கணும், வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த மெட்டீரியலோட ரேட் எல்லாமே கொஞ்சம் ஹை தான், அதனால ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரே ஒரு சர்தோசி எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு எவ்வளோ தூரம் லென்த் வருது அப்படின்ட்டு பாருங்கள். இவ்வளவு தான் ஒரு பீஸ் சர்தோசி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 எட்ஜ் இருக்குல்ல, இது முடிகிற எட்ஜையும் ஒன்றா எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 எட்ஜையும் நான் எடுத்திருக்கிறேன். இந்த 2 எட்ஜையும் சேர்த்து வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம்.
கரெக்டாக ஒரே கட்லேயே இந்த சர்தோசி வந்து கட் ஆகிடணும். தெரியுதா? லைட்டாக நமக்கு 2 டைம் 3 டைம் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து இழுத்துரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் கட் பண்ணேன், ஆனால் சரியாக கட் பண்ணலை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த மேலே இந்த ஸ்ப்ரிங் இதாகிட்டுல, இதை வந்து நம்ம இனி சரி பண்ண முடியாது. இதை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ண முடியும். இப்படி நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணும்போது ஓரளவு நமக்கு வந்து அந்த சர்தோசி வந்து ஈவனாக கிடைக்கும். சர்தோசி கட்டிங்க்குன்ட்டு ஒரு கட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து த்ரெட்டுக்கு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக கிடைக்கும். மேலே இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் பிசுறு மாதிரி இருந்தால் அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்தோசி பாருங்கள், இதை விட இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். இதில் வந்து இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சர்தோசியில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியுதா? 2 சர்தோசிக்கும் டிஃப்ரென்ஸ். இது நல்ல ஓரளவு நமக்கு பார்க்கும்போது தெரியுது, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. இதை பாருங்கள், சுத்தமாக தெரியலை. நம்மளோட நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவு தான் இந்த சர்தோசி இருக்கும். நீங்கள் பழகும்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் வந்து நான் சொல்லித்தரேன், இந்த சர்தோசி வச்சு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. அப்புறமா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து நம்ம நார்மல் பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பீட் நீடில் தான். பாருங்கள், நமக்கு வந்து எவ்வளோ தூரம் லென்த் தேவையோ, இப்போ கண்டினியூஸாக நீங்கள் வந்து சர்தோசி போட போகிறீங்க அப்படின்னா உங்களோட நீடிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்தோசி வந்து கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் இது வரைக்கும் நம்ம வந்து சர்தோசி லோட் பண்ண முடியும். அப்போ இந்த அளவு லென்த்தில் வந்து நீங்கள் முதல்லையே கண்டினியூஸாக சர்தோசி போட போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து சர்தோசிக்கு இந்த நீடில் யூஸ் ஆகும், பீட் நீடில். அப்புறமா நமக்கு யூஸ் ஆகிறது சாதாரண சீயிங் நீடிலில் நம்பர் 10 வாங்கிக்கோங்க, அது சரியாக இருக்கும். இப்போ என்கிட்ட அது ஸ்டாக் இல்லை, அதனால் உங்கள்கிட்ட என்னால் காட்ட முடியல. அந்த நீடில் வந்து பார்க்க ரொம்ப தின்னாக இருக்கும். அப்படி தின்னாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் அந்த நீடிலில் வந்து கரெக்டாக அந்த சர்தோசி வந்து லோட் பண்ண முடியும். அதுக்காக ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரியான நீடில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓரளவு நம்ம சர்தோசி பற்றின டீட்டெயில் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது மிஸ் ஆகி இருந்ததோ அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு சர்தோசி டியூட்டோரியல் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.